அரசியல் பொருளியல் அணுகுமுறை. அதுக்கு முதல் பல்துறையிடி அணுகுமுறை. இதைத்தான் நாங்க படிக்க போறோம். பிள்ளைகள், அரசியல் பாடம்ங்கிறது எங்களுக்கு தெரியும். அரசறிவியல்னா எங்களுக்கு கற்பனைக்குள்ள வாரது என்ன? பாராளுமன்றம். நாங்க டிவியில பார்ப்போம். அந்த நிறுவனம் எங்கட கற்பனைக்கு வரணும். அடுத்தது அரசியல் சொல்லும் போது அரசியல்வாதிகள் அனுரகுமார் திசாநாயக்க, சஜித் பிரேமதாச, இவங்க எல்லாரும் உங்களோட மைண்டுக்குள்ள வரணும். அதே போல அரசியல் கட்சிகள், இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், தமிழ் தேசிய கட்சி, இப்படி இலங்கையில் இருக்கிற அந்த அரசியல் கட்சிகள், ஜேவிபி, இதெல்லாம் உங்களோட கற்பனைக்குள்ள வரணும். ஏண்டா அரசியல் பாடம்ங்கிறது இதுகள் சம்பந்தமா படிக்கிற பாடம் தான். இப்ப சயின்ஸ் படிக்கிறவங்க கற்பனைக்குள்ள என்ன வரும்? மனுஷண்ட உடம்பு. பயாலஜி படிக்கிறேன்டா மனுஷண்ட உடம்பு, கண்ணு, காது, மூக்கு, இதான் அவன்கிட்ட கற்பனைக்குள்ள வரணும். நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற மாணவர்கள் மாணவிகள்ங்கிற வகையில உங்களோட கற்பனையில இந்த அரசியல் நிறுவனங்கள் இதுதான் வரணும். இதுல வெறுமனே பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இந்த விஷயங்கள் மட்டும்தான் நாங்க படிக்க போறோமா, வேற பாடங்களோட உதவிகள் தேவையில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா உங்களோட பதில் என்ன? நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்துல எங்களுக்கு வேற பாடங்களோட உதவி வேணுமா வேணாதா? நான் மட்டும் தனிச்சிருந்து அந்த ஒரு இதுல என்ன ஒரு மனிதர் என்ன செய்வாரு? பஸ்ல நான் இதையும் பிடிக்காம வர போறேன், எனக்கு யார உதவியும் தேவையில்லைன்னு வருவாரு. பிரேக் அடிச்சா கண்ணாடிய உடைச்சிட்டு கொண்டு விழுற மாதிரி ஏதோ இதோ பார்த்துருக்கிறார். அத மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் தனிச்சு நிக்கலுமா, அல்லது வேற பாடங்களோட ஹெல்ப் வேணுமா? சொல்லுங்க பாபம். உங்களோட நாலேஜ பாபம். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் பாபம்? ஹெல்ப் வேணுமா வேணாதா? எங்களுக்கு சோசியோலஜி அல்லது சைக்காலஜி அல்லது எக்கனாமிக்ஸ், இந்த பாடங்களோட ஹெல்ப் வேணுமா வேணாதா? நாங்க தனிச்சு போகலாமா, அல்லது இவங்கட துணை வேணுமா? வாய்ஸ் கிளியர் இல்லைன்னு சொல்றீங்க. நான் திரும்ப சொல்றேன். அரசறிவியல் பாடத்துக்கு இன்னொரு பாடத்தோட ஹெல்ப் வேணுமா வேணாதா? உதாரணமா சோசியாலஜிட ஹெல்ப் வேணுமா வேணாதா? அப்ப ஒரு ஆள் சொல்லிக்கிறீங்க என்ன? வேணும்னு சொல்லிக்கிறீங்க. இன்னும் ஒரு ரெண்டு பேர் சொல்லுங்க பாப்போம். வேணும். ஓகே, வேணும்னு சொல்றீங்க. இப்ப நான் சில உதாரணங்கள் சொல்றேன். சரியா? தமிழ்நாட்டிட முதலமைச்சர் யார்? சொல்லுங்க. இப்ப தமிழ்நாட்டிட முதலமைச்சர் யாரு? கமெண்ட் பண்ணுங்க, டக்குன்னு டைப் பண்ணணும். கவரேஜ் இல்லைன்னு சொல்றீங்க. நான் நினைக்கிறேன் சில வேளை உங்களோட வீட்டுல அந்த கவரேஜ் இஷ்யூவா இருக்கலாம். ஏன்னா மற்ற பிள்ளைகளுக்கு விளங்குது. அப்படி எனக்கும் வார சில டைம்ல கொஞ்சம் மெஜஸ்ட் பண்ணி கேளுங்க. ரெக்கார்டிங் போடுவோம் தானே, அதுல உங்களுக்கு அழகா விளங்கும். நான் நிறைய பேர் பதில் சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் உங்களோட கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனைகளாம். இடத்த மாத்தி பாருங்க. வீட்டுக்கு மேல போறது அல்லது வெளியில போறது, அப்படி கொஞ்சம் பாருங்க. அல்லது இந்த ஃபிளைட் மோட்டை ஆஃப் பண்ணி ஒன் பண்றது, அந்த வேலையில செஞ்சு பாருங்க. சரியா? ஓகே. விஜய் தான் இப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்கிறாரு. இது அரசியல் தானே? இது அரசியலா பொருளியலா? சொல்லுங்க பாப்போம். இது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா, பொருளியல் சம்பந்தப்பட்ட விஷயமா, அல்லது விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயமா, அல்லது சமையல் சம்பந்தப்பட்ட விஷயமா? என்னது? விஜய் இவ்வளவு காலமும் ஒரு நடிகர். சரியா? சினிமா துறையில இருந்தார். இப்ப அவரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அப்ப இது என்ன? வெரி குட். அரசியல், பொலிட்டிக்கல்னு சொல்றீங்க. வெரி குட். சரியா? ஆனா இந்த விஜய அந்த மக்கள் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? சும்மா சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் விஜயை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் வைக்கலாம்? அறிவு ரீதியா யோசிச்சு, இவர் நல்ல ஒரு ஏற்கனவே ஆட்சியில் செஞ்சிருக்கிறாரு, நல்ல முறையில் நடத்திருக்கிறாரு, அதனால தேர்ந்தெடுத்தாங்களா? அல்லது
இவர் வந்து நல்லா பேசுறாரு, அழகா இருக்காரு, அதுக்காக வேண்டி தெரிவு செஞ்சாங்களா? அல்லது நல்லா நடிக்கிறாரு, நான் ஒரு ஃபேன், அதுக்காக வேண்டி பெரும்பாலான ஆட்கள் தெரிவு செஞ்சாங்களா? சும்மா சொல்லுங்க பாப்போம் உங்களோட கருத்தை. என்ன காரணம் இருக்கலாம்? ஏன் விஜயை தெரிவு செஞ்சிருப்பாங்க? தமிழ்நாட்டுக்கான மாற்றத்திற்காக. வெரி குட். இவ்வளவு காலமும் இவங்க தானே இருக்கிறாங்க, ஒரு மாற்றம் ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆஹ், இருக்கலாம். ஒரு நல்ல மாற்றம். ஓகேங்க, அப்படி நிறைய பேர் போடுறீங்க. ஆனா இப்ப இதை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பாடத்துல துணை வேணும். அதுதான் சைக்காலஜி. சைக்காலஜியில நாங்க பார்க்கிறோம், சைக்காலஜில ஒரு தியரி இருக்குது. சரியா? ஒரு சின்ன புள்ளைய என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஆய்வுல ஒரு திரைக்கு பின்னால இருந்து பேச வச்சாங்க. அந்த பிள்ளை வந்து ஒரு பெரிய அறிஞர் எழுதி கொடுத்த ஒன்றை தான் சொல்லும். அதுக்கு இங்கால இருக்கிறவங்க அதை கேட்டு கொண்டிருப்பாங்க. ஆய்வுல என்ன விளங்கினுச்சுண்டா, பெரும்பாலான ஆட்கள் அந்த சின்ன புள்ள இந்த அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இது ஒரு அறிவாளியான புள்ளன்னு நினைச்சாங்க. சிலவங்களுக்கு இல்ல, இது வேற ஒரு ஆள் சொல்லி கொடுத்தா பேசுறேன்னு தெரியும், இருந்தாலும் அவங்க நம்பினாங்க இந்த புள்ள ஒரு அறிவாளி. இந்த சைக்காலஜி எஃபெக்ட் ஒருவேளை தமிழ்நாட்டு அரசியல்ல வேலை செஞ்சிருக்கலாம். அவரு படம் நடிக்கும் போது மக்கள் பார்க்கறாங்க, எப்படி வீரம், எத்தனை பேருக்கு அடிக்கிறாரு, ஆ எவ்வளவு பெரிய நேர்மை, எவ்வளவு பெரிய நியாயம், இதெல்லாம் பார்க்கறாங்க. பார்த்துட்டு உண்மையிலேயே அவர் அப்படித்தான் நம்பிட்டாங்க. ஆனா உண்மையா அவர் அப்படியா? அது ஸ்கிரிப்ட்ல எழுதின மாதிரி நடிச்சாரு. ஆனா உண்மை வாழ்க்கையை பாருங்க. அங்க வைஃப என்ன செய்ய, விஜய் ஃபேன் இருக்கலாம், மன்னிச்சு கொள்ளுங்க. அஹ், என்ன, நான் வந்து யாருக்கும் ஃபேன் இல்லை. என்ன, நாங்க திரைப்படம் பார்க்கறோம்ல, அடுத்தது நடிகர் மாறும் யாருன்னு பெருசா தெரியாது. நான் சும்மா சொல்றேன், அந்த செய்திகளை நான் படிச்சுக்கிறேன். என்ன, மனைவிய ஏமாத்திருக்கிறாங்க, இன்னொரு ஆளோட தொடர்பு கொண்டிருக்கிறாங்க, அவங்களே டிவோர்ஸ் பத்திக்கிறாங்க. அடுத்தது பிள்ளைகளோட நடந்த முறைகள், பெற்றோர்களுக்கு கடன் கொடுத்தது, சில இதுகள்லாம் பார்க்கும்போது அவர் உண்மையான லைஃப் வேற, திரைப்பட லைஃப் வேற. ஆனா பெரும்பாலான மக்கள் அவரை திரைப்படத்தை பார்த்து இவர் இப்படித்தான், இவர் பெரிய அறிவாளி, இவர் நாட்டை வழி நடத்துவாரு அப்படின்னு நம்பி ஓட் போட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. அப்ப இதுக்கு நாங்க சைக்காலஜிங்கிற பாடத்தை பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதால அதுல இருக்கிற கோட்பாடுகளை வச்சு புரிஞ்சு கொள்றோம் இப்படி இருக்கலாம். அல்லது சமூகவியல் ரீதியாக அவர் அவர் வந்து என்ன மதம் சொல்லலுமா? அவர் என்ன மதம் பாப்போம்? என்ன மதம்? விஜய் வந்து என்ன மதத்தை சேர்ந்தவர்? இந்து, கிறிஸ்டியன், ஹிந்து, எனக்கும் சரியா தெரியாது. ஆனா சிலவங்க சொல்றாங்க கிறிஸ்டியன் அப்படின்ட்டு. ஏன்டா அவர் பேர் என்ன? ஜோசப் விஜய். ஜோசப்னா என்ன? யூசுப். முஸ்லிம்கள் நாங்க யூசுப், இறை தூதர் யூசுப்னு சொல்லுவோம். கிறிஸ்டியன்ஸ் ஜோசப்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒருவர் தான், அஹ், ஒரே மனிதர் தான். அப்ப அவங்களும் இறை தூதரை நம்புறாங்க, நாங்களும் இறை தூதரை நம்புவோம். அந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் தான் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. சிலவங்க இந்து, அது எனக்கு சரியா தெரியாது. ஆனா இந்த மதம் செல்வாக்கு செலுத்தினுச்சா? இவர் ஒரு ஹீரோ, இவர் ஒரு தலைவரா வாரத்துக்கு மதம் செல்வாக்கு செலுத்தினுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு எங்களுக்கு சோசியோலஜி பாடத்துல ஹெல்ப் தேவை. சோசியோலஜி பாடத்தை நாங்க பார்ப்போம், அதுலதான் மதங்களை பத்தி விரிவா படிப்போம். அப்ப மதத்தின் காரணமாக மக்கள் போட்டாங்களாண்டா பெரும்பாலும் வாய்ப்பு குறைவு. ஏன்? ஏன்னா கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டுல கொஞ்சம் குறைவு, முஸ்லிம்களும் குறைவு, கிறிஸ்தவர்களும் குறைவு. எனவே அதனால மட்டும் அவர் வர வாய்ப்பு குறைய. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சோசியோலஜிங்கிற பாடம் எங்களுக்கு தேவைப்படும். சரி, இவர் வந்து விஜய் வாரத்துக்கு காரணம் ஒருவேளை பொருளாதாரமா இருக்குமா? அவர்கிட்ட நல்ல பணக்கார காசு இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு எத்தனை சம்பளம் என்ன வர்ற சொல்லுங்க பாப்போம். விஜயோட சம்பளம் என்ன? ஒருவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க, அதை சொல்லணும்னா மைக் ஓன் பண்ணி சொல்லுங்க, அல்லது இது பண்ணுங்க, இல்லாட்டி தவறுதலா ஒன் பண்ணி பட்டிக்கலாம். ஓகே, அவரோட சம்பளம் என்ன மாசத்துக்கு? எனக்கு பெருசா சரியா தெரியாது, தெரிஞ்சவங்க சும்மா சொல்லுங்க. எத்தனையோ கோடின்னு சொன்னாங்களே, 5 கோடி, எத்தனையோ எத்தனையோ கோடி எடுக்கிறாரு அப்படின்னு.
ஒருவேளை இப்படி பணக்காரனா இருக்கிறதுக்காக வந்திருப்பாரோ? அப்ப அதுக்கு நாங்க என்னத்தை படிக்கணும்? ஆஹ் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம், பொருளியல் ரீதியாக அதை பார்க்கணும். 275 கோடி. தெரியாது, எனக்கு எத்தனை சைவர்னு தெரியாது. சரி, ஏதோ. அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும். அரசியலோட உளவியலை கனெக்ட் பண்ண வேண்டிய தேவைகளும் சில டைம்ல வருகுது. உளவியல் கோட்பாடுகளையும் அணுகுமுறைகளையும் நாங்க சில டைம்ல அரசியலுக்கு பயன்படுத்தணும். ஏன்? அரசியலை புரிஞ்சு கொள்றதுக்கு. அதே போல சில டைம் சமூகவியல்ற கோட்பாடுகள் நாங்க பயன்படுத்தணும். சில டைம் எக்கனாமிக்ஸ் பொருளியல் தேவைகளை நாங்க பயன்படுத்தணும். அப்ப இதுதான் என்ன செய்வோம், பல்துறையிடை அணுகுமுறைன்னு சொல்லுவோம். அரசியல்ங்கிறது வெறுமனே தனிச்சு நிக்க வேண்டிய பாடம் இல்ல. மத்த பாடங்களோட ஹெல்ப் இதுக்கு வேணும். அவங்களோட கோட்பாடுகளையும் அணுகுமுறைகளையும் நாங்க பயன்படுத்தணும் அப்படின்ட்டு இது சொல்லுது. இது காரணம், அரசறிவியல் ஆரம்பத்திலிருந்தே தனிப்பாடமாக வளர்ச்சி அடையல. கிரேக்க காலத்துல தத்துவத்தோட சேர்ந்து வளர்ந்துச்சு. ரோமானிய காலத்துல சட்டவியல் ஆஹ் அதோட சேர்ந்து வளர்ந்துச்சு. அப்படி மத்திய காலம், அப்படி நவீன காலத்துல வரக்குள்ள அது புவியியல், உளவியல் இப்படியான பாடங்களோட வளர்ந்து வந்துச்சு. எனவே நாங்க அந்த பாடங்களோட சப்போர்ட் தேவைன்னு சொல்றோம். அரசியல் பொருளியல் அணுகுமுறை விளங்கிட்டா? இது sorry sorry, பல்துறையிடைய அணுகுமுறை விளங்கிட்டா? புரிஞ்சுட்டான்னு சொல்லுங்க ஜஸ்ட். இப்ப நான் உங்களுக்கு சும்மா வாசிக்கிறேன். இதை உண்மையிலேயே இன்னொருவர் வாசிச்சா நல்லா இருக்கும். இருந்தாலும் நீங்க இப்பதான் கிளாஸுக்கு வந்திருக்கீங்க. போக போக நல்லா பழக்கமாயிட்டு அப்பதான் நீங்க மைக்கில் ஆன் பண்ணி தைரியமா பேசுவீங்க. இப்ப புதுசு தானே, பயமா இருக்கும். போக போக நாங்க கொஞ்ச நாள் பயணிக்க போறோம் தொடர்ந்து. அப்ப அந்த டைம்ல பழகிடும். சரியா? ஓகே, இப்ப நானே வாசிக்கிறேன். பல்துறையிடை அணுகுமுறை. இத ஸ்கிரீன்ல போட்டு விட்டாலும் பிரச்சனை இல்லை என்ன? இதுல வந்து வாட்ஸ்அப்ல போனா, வாட்ஸ்அப்ல இல்ல இல்ல இல்ல, ஸ்கிரீன்ல போட்டு வாசிச்சாலும் நல்லா நல்லமே பார்ப்போம். ஜூம் டாக்யூமெண்ட்ஸ். சரி, நான் இதுலயே வாசிக்கிறேன். சரியா? கவனிச்சு கொண்டிருங்க, கேட்டுக்கொண்டிருங்க. இந்த டியூட் உங்கள்ட்ட இருக்குதா? செக் பண்ணுங்க. இந்த டியூட் உங்கள்ட்ட இருக்குதா? நான் குரூப்ல திரும்ப போட சொல்லவா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரியா? அப்படியே இருங்க, நான் செக் பண்ணுங்க இந்த டியூட் உங்கள்ட்ட இருக்குதான்னு சொல்லி. உங்களோட குரூப்ல நான் ஷேர் பண்ணி விடுறேன். சரியா? போடுங்க சார். ஓகே, நான் போட்டுட்டேன். குரூப்ல பார்க்கலாம் நீங்க. இப்ப நான் அதை ஓபன் பண்றேன். ஓப்பன். சரி. டியூட் விளங்குதா? கொஞ்சம் செக் பண்ணுங்க, டியூட் விளங்குதா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு டியூட் விளங்குதா? செக் பண்ணிக்கிறீங்க என்ன? ஓ, டியூட் விளங்குதுன்னு சொல்றீங்க. சரி, டியூட் விளங்குது. அஹ், சரிங்க பிள்ளைகள். பல்துறை இடைசார் அணுகுமுறை. சரி, இப்ப நான் வாசிக்கிறேன்.
என்ன போயிட்டு. சரி. இல்ல இப்ப சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. டியூட் விளங்குதா? திரும்ப ஒருக்கா சொல்லுங்க. இப்ப 9 மணி. 8:59 விளங்குதுன்னு சொல்லிக்கிறீங்க. இப்ப திரும்ப சொல்லுங்க பாப்போம். விளங்குதா? டக்குன்னு டைப் பண்ணுங்க. அதையும் கொரியா ஒரு ஆள் வந்தாங்க. சரி, இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க வில்லையல். பல்துறைசார் அணுகுமுறை. அரசறிவியலில் பயன்படுத்தப்படும் பிரதான அணுகுமுறைகளுள் பல்துறைசார் அணுகுமுறை அல்லது இயலிடை அணுகுமுறையும் ஒன்றாகும். பல்துறைசார் அணுகுமுறை என்பது அரசியல் கற்கையில் அரசியல் சாராத ஏனைய பாடங்களின் கோட்பாடுகளையும் எண்ணக் கருக்களையும் முறையியலையும் பயன்படுத்தி ஆராய்வதாகும். பாருங்க, நான் சொன்னேன் தானே, இப்படியோ எழுதணும் இல்லை எக்ஸாம்ல. சும்மா எழுதுங்க பல்துறை சார் அணுகுமுறைன்னா வேற பாடங்கள் கோட்பாடுகள் அணுகுமுறையில் இதில் பயன்படுத்துறது தான் எழுதிங்கன்னா ஓகே. இப்ப அரசறிவியல் மிக பழமையான ஒரு கற்கையாக இருப்பதோடு காலத்துக்கு காலம் வெவ்வேறு பாடங்களுடன் தொடர்புபட்டு வந்துள்ளது. அவ்வாறு தொடர்புபட்டுள்ள பாடங்களை ஆராய்வதன் மூலம் அரசியலை அறிந்து கொள்ளல் என்பது இவ்வணுகுமுறையின் பிரதான அம்சமாகும். நான் சொன்னனே, விஜய் வந்து அரசியல் இப்படி வந்தாருன்னு சொன்னா அதை நாங்க உளவியல்ற கோட்பாடுகளை பயன்படுத்தினா அரசியலை இன்னும் பெட்டரா புரிஞ்சு கொள்ளலாம். அதை இவங்க சொல்றாங்க. ஏனெனில் ஒரு விடயத்தை பல கோணங்களில் ஆராயும் போதுதான் உண்மை தெளிவாக புலப்படும். இப்போ ஒரு வீட்டை பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்டா முன்னுக்கு மட்டும் பார்த்துட்டு சொன்னா சரி வருமா? வளர்ச்சி அங்கால பார்த்து, பின்னால பார்த்து, சைட்ல பார்த்து, உள்ளால போய் பார்த்து, அப்பதான் அந்த வீட்டை பத்தி நல்லா சொல்லிடும். அத மாதிரி அரசியல் பாடத்தை சும்மா வெறுமனே தத்துவத்துல இருந்து மட்டும் பார்த்தா ஒழுங்கா விளங்காது. உளவியலுக்குள்ள இருந்து பார்க்கணும், சமூகவியலுக்குள்ள இருந்தும் பார்க்கணும், புவியியலுக்குள்ள இருந்தும் பார்க்கணும். அப்பதான் நல்லா விளங்கும் கிளியரா. குறைபாடுகள் பெருமளவு தவிர்க்கப்படும், முழுமையை கண்டறிய முடியும் என்பதால் இவ்வணுகுமுறை பிரபல்யம் அடைந்தது. கிரேக்க காலத்தில் அரசறிவியல் பாடம் தத்துவவியல் எனும் பாடத்துடனும், உரோம காலத்தில் இறையியல், வரலாறு, சட்டவியல் ஆகிய பாடங்களுடனும், 19ஆம் நூற்றாண்டில் பொருளியல், வரலாறு, சட்டவியல் ஆகிய பாடங்களுடனும், 20ஆம் நூற்றாண்டில் சமூகவியல், மானுடவியல், உளவியல், புவியியல் ஆகிய பாடங்களுடன் தொடர்பட்டு வளர்ந்து வந்துள்ளது. இப்பாடங்களின் கோட்பாடுகளையும் எண்ணக்கருக்களையும் பயன்படுத்துவதன் மூலம் அரசியலை விளங்கிக் கொள்ளலாம். அரசறிவியல் சமூகத்தின் ஏனைய அம்சங்களோடு தொடர்புபட்ட சமூகத்தோடு இணைந்த ஒரு கட்சியாகும். அரசியல்ங்கிறது என்ன? அது வேற பாடங்களோட தொடர்புபட்ட ஒரு பாடம். சரியா? நீங்க சமூகவியல் படிக்கிறீங்க, ஒரு சமூகத்தை வச்சு படிக்கிறீங்க. உளவியல்ங்கிறது ஒரு மனுஷனை நடத்தியே படிக்கிறீங்க. அரசியல்ங்கிறது மனுஷன் அரசியல் நடத்தியே படிக்கிறீங்க. அப்ப எல்லாம் ஒன்றோடு தொடர்பு பட்டதுதான். சரியா? ஆதலால் அரசறிவியலில் அரசியல் சாராத சமூகம் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் தாக்கம் செலுத்துவதை அவதானிக்கலாம். அரசியல் பாடம் சமூகத்துல தானே இருக்குது. அதனால அரசியல்ல சில அரசியல் சாராத விஷயங்கள் தாக்கம் செலுத்து. நான் சொன்னனே, விஜய் அரசியல வந்துகிறாரு, அதுக்கு படம் பார்த்து ரசிகர்களான ஒரு கூட்டம் ஓட் போட்டுச்சு. எனவே இது வந்து அரசியல் சார்ந்த விஷயம் இல்லை, இது சினிமா, இது சைக்காலஜி. அப்ப இந்த சைக்காலஜிங்கிறது விரும்பிய விரும்பாமலோ அரசியல்ல தாக்கம் செலுத்துது. அதனாலதான் பல்துறை அணுகுமுறை, மத்த மத்த பாடங்களோட ஹெல்ப்பும் இதுக்கு வேணும்னு நாங்க சொல்றோம். சரியா? இப்ப உதாரணமாக
இலங்கையிலும் இந்தியாவிலும் ஜனநாயகத்திற்கும் சாதி முறைக்கும் தொடர்புகளை ஆராய்வதற்கு சமூகவியல் மானுடவியல் கோட்பாடுகள் அவசியம். நான் பல உதாரணங்கள் சொல்லியிருந்தேன். இப்ப பாருங்க, பல்துறை அணுகுமுறை என்பது மூணே மூணு விஷயம் தான். உண்டு, தனியான பாடத்துறையாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் சமூகத்தின் ஏனைய பிரிவுகளுடனும் பாடங்களுடனும் அரசியலானது கூடி குறைந்த அளவில் தொடர்பு கொண்டுள்ளது. இதைத்தான் முன்னால சொன்னேன். இரண்டாவது, அரசறிவியலில் தனக்கே உரித்தான கோட்பாடு மற்றும் எண்ணக்கருக்கள் காணப்பட்டாலும் ஏனைய பாடப்பரப்புகளின் கோட்பாடுகள் மற்றும் எண்ணக்கருக்களோடு இது தங்கி இருக்கின்றது. உண்மைதானே? மூணாவது, கோட்பாடு மற்றும் எண்ணக்கருக்கள் மாத்திரமின்றி அரசறிவியல் பாடத்தின் ஏனைய பாடத்துறைகளின் விதிமுறைகளோடும் தொடர்புபட்டு போஷிக்கப்படுகிறது. சரியா? இப்ப உங்களுக்கு பல்துறையிடைய அணுகுமுறைங்கிறது முடிஞ்சு நாங்கள் அடுத்ததுக்கு போக போகிறோம். அதுக்கு சின்ன பிரேக் உண்டு. எங்கட இது வந்து எப்போ ஓஃப் பண்ண போகுதுன்ட்டு கொஞ்சம் பார்ப்போம். இது ஓஃப் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு போல. அதனால எல்லாரும் செட் பாக்ஸ் ஓபன் பண்ணி இந்த பல்துறை அணுகுமுறை விளங்கிட்டான்னு சொல்லுங்க. புரிஞ்சிட்டா இதுதான் இதுதான் விஷயம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லுங்க. கேள்விலாம் கேட்க மாட்டேன். சும்மா சொல்லுங்க கிளியரா புரிஞ்சிட்டா. ஏன்னா புரிஞ்சா அதுக்கு பிறகு படிக்கிற லேசி, ரிவிஷன் பண்றது ஈஸி, டக்குன்னு மைண்ட்ல நின்றுடும். சரியா? ஓகே. திரும்ப சொல்லுங்க அப்படின்னு ரெண்டு பேர் சொல்லுவீங்க. வெரி குட். நீங்க வந்து என்ன சல்லிகட்டி வாரது விலங்காட்டி இவர் என்ன நினைப்பாரு என்ன நினைக்கப்படா கட்டாயம் கேட்டுரும். சரியா? பிள்ளைகள் பல்துறை அணுகுமுறைண்டா அரசியல்ங்கிற அந்த பாடத்தை வெறுமனே அரசியல்ங்கிற பாடத்தை வேற பாடங்கள்ன்ற துணை இல்லாம எங்களால சரியா புரிஞ்சு கொள்ளலாம். நான் நேத்த உங்களுக்கு சொன்னனே, நான் வந்து ஒரு மோட் பைக்கில் வாங்கணும். எனக்கு வேற விஷயங்கள்லாம் தெரியும். உளவியல் மத்த மத்த விஷயங்கள் தெரியும். ஆனா மோட்டர் பைக்கில பத்தி எனக்கு தெரியாது. அப்ப அது சம்பந்தமான ஒரு ஆள்கிட்ட கால் பண்ணி கேட்கறதன் மூலமாக ஒரு நல்ல பைசிக்கலை வாங்கியலுமா இல்லையா? வாங்கியலும். அதே போலத்தான் அரசியல்ல சில விஷயங்கள் வரும். எதை பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது. அரசியல்ல சில விஷயம் வரும் உளவியலோடு சம்பந்தப்பட்டது. அரசியல்ல சில விஷயம் வரும் சமூகவியலோடு சம்பந்தப்பட்டது. எனவே இந்த விஷயங்களை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றா எங்களுக்கு அந்த பாடத்தோட ஹெல்ப் வேணும் தானே. அத சொன்னேன். விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சரா மாறினது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா இதுக்கு மக்கள் அவர ஃபேனா இருக்கிறதால வாக்களிச்சாங்கிறது ஒரு காரணமா அப்படின்னு நாங்க பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்டா அதுக்கு உளவியல் பாடத்துல ஹெல்ப் தேவைப்படும். அங்க சில கோட்பாடுகள் இருக்குது. அதை வச்சு நாங்க சில கொஞ்சம் விளங்கிக் கொள்ளலாம். ஓ, இது வந்து அவரு அந்த நடிகராக இருந்ததும் ஒரு செல்வாக்கு செலுத்தி இருக்குது. அதை பார்த்து மக்கள் அவர் ஃபேனாக இருந்து நிறைய பேர் ஓட் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். இப்ப விளங்குதா? அரசறிவியல் பாடத்தை நல்லா புரிஞ்சு கொள்றதுக்கு வேற பாடங்களும் அவசியம். அந்த பாடங்களின் ஹெல்ப்புக்கு தேவை. இப்படி சொல்றதுதான் பல்துறை அணுகுமுறை. இப்ப விளங்கிட்டா? சொல்லுங்க. இப்ப விளங்கிட்டான்னு சொல்லுங்க. செக் பண்ணுங்க. ஓகே, விளங்கிட்டு. அப்ப அரசியல் பாடத்தை அரசறிவியல் பாடத்தை இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அரசியல்ல நடக்கிற நிகழ்வுகளை இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சு கொள்றதுக்கு வேற பாடங்களோட ஹெல்ப்பும் தேவை. அதுதான் பல்துறை அணுகுமுறைன்னு சொல்றோம். வேற ஒன்றுமே இல்லை. இந்த மைண்ட் செட்டோட நோட்ஸை வாய்ச்சி பாருங்க, கிளியரா விளங்கு. நான் வந்து ஷார்ட் நோட்ஸும் போட்டிருக்கேன். ஷார்ட் நோட்ஸும் போட்டிருக்கேன். அது அப்படியோ வரைஞ்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ்ட் ஆயிரும். இப்ப நாங்க அடுத்த அணுகுமுறையை பார்க்க போறோம். நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். சரியா? சரி, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறது போரா இருக்கும். தொடர்ந்தும் ஃபுல்லா படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறீங்களே. அதனால என்ன, ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம். சரி சரி, இப்போ 8 நிமிஷம் இருக்கு தானே. இது முடிஞ்ச உடனே அடுத்த லிங்க்ல வாரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் போகும் தானே. அப்போ மூளை கூட ரீஃப்ரெஷ் ஆகும். அப்ப அதுக்கு பிறகு படிக்கிறத உற்சாகமா எரிஞ்சு கொள்ளலாம். கட்டாயின் உடனே ஜாயின் ஆகிங்க. ஜாயின் ஆகிட்டு எல்லாரும் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 2 3 நிமிஷம் போகுமே. அதுக்கு இதில் கொஞ்சம் நடந்து போய் தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு தம்பி தங்கச்சி மாரோட சும்மா பேசிட்டு அப்படி கிளாஸுக்கு வாங்க.
அப்பதான் எஃபெக்டிவா திரும்ப படிக்கணும். ஓகே. இப்ப நான் உங்களுக்கு அரசியல் பொருளாதார அணுகுமுறைய விளங்கப்படுத்த போறேன். அஹ், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். அரசியல் பொருளியல் அணுகுமுறை அப்படின்னா இந்த அரசியல் செயற்பாடுகள்ல பொருளாதாரம் எங்கெங்க சம்பந்தப்படுது, இந்த பொருளாதாரத்தால அரசியல்ல என்ன மாறுது, அரசியலால பொருளாதாரத்துல என்ன மாறுது, இத பத்தி படிக்கிற பாடம் தான் அரசியல் பொருளியல் அணுகுமுறை. உதாரணமா உங்களோட ஸ்கூல்ல ஒரு மொனிட்டரை தெரிவு செய்யறாங்க. உதாரணம் இது ஒரு அரசியல் வைங்களேன். இதுல பொருளாதாரம் எந்த சம்பந்தமும் படல. ஆனா வகுப்புலேயே ஒரு பணக்காரண்ட பிள்ளைய மொனிட்டரா தெரிவு செய்யறாங்க. ஏன்? அப்பதான் அந்த பொடியண்ட வாப்பா அப்பா நம்மட பாடசாலைக்கு செலவழிப்பாரு, நம்மட பாடசாலைக்கு பெயிண்ட் அடிச்சு தருவாரு. இப்படின்னு ஒரு முடிவுல அங்க இருக்கிற பணக்காரர் ஒருவர் மகனை தெரிவு செய்யறாங்க. இப்ப அரசியல்ல எது சம்பந்தப்படுது? பொருளியல். அப்ப அரசியல பொருளாதாரம் பாதிக்குது. விளங்கிட்டா? இதே போல இந்த ஒரு வகுப்புல ஒரு சட்டம் ஒன்று போடுறாங்க. இந்த மொனிட்டர் ஒரு சட்டம் போடுறாரு. என்னன்னு சொன்னா, நல்லா கவனிங்க. ஒரு மொனிட்டர் சட்டம், அந்த வகுப்பாசிரியர் ஒரு சட்டம் போடுறாங்க. மத்த மாணவர்கள் பேசினா அவங்களுக்கு தண்டனை இருக்குது. ஆனா பணக்காரர்கள்ற பிள்ளைகள் பேசினா அவங்களுக்கு தண்டனை இல்ல, அவங்களை நாங்க எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. பாருங்க, பணக்காரன் சொல்லையும் அரசியல் விதியே மாறுது. எனவே அரசியல் பொருளியல் அணுகுமுறைண்டா என்னன்னு சொன்னா, இந்த பொருளாதாரம் அரசியலை எப்படி பாதிக்குது, அரசியல் பொருளாதாரத்தை எப்படி பாதிக்குது, இத பத்தி படிக்கிற பாடம் தான் அரசியல் பொருளியல் அணுகுமுறை. நோமலா விளங்கிட்டா? இப்ப நான் டீட்டெயில் அவங்களுக்கு சொல்லி தருவேன். நோமலா விளங்கிட்டான்னு சொல்லுங்க. சரியா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க? பெரும்பாலும் பணக்காரர்களோட பிள்ளைகளோட சேர்ந்து கொள்வாங்க. சில டைம்ல பாத்திப்பீங்க. இவர் பணக்காரன மகன்டா, அவரோட கொஞ்சம் போய் சேர்ந்து கொள்வாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம்? அவரோட இருந்தா அவர் ஏதாவது வாங்கி தரும், என்ன சாப்பிடும்போது வாங்கி தருவாரு. அல்லது ஏதோ என்ன அவரோட பழகினா நம்மளும் பிசினஸ் டெக்னிக்குகளை பிடிச்சு கொள்ளலாம். அவங்களோட பழகினா அது ஒரு கண்ணியம் அந்தஸ்து. இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களோட சேர்ந்து கொள்வாங்க. சரியா? அப்ப அவரோட சேர்றதுக்கு காரணம் என்ன? இது பொருளாதார காரணம். இதே போல அரசியல்லையும் நடக்கும். சில நாடுகள் பணக்கார நாடுகளோட போய் சேர்ந்து கொள்வாங்க. பாருங்க, சிலவங்க அமெரிக்காவோட போய் சேருவாங்க. என்ன காரணம்? அமெரிக்கா அழகான நாடு அதுக்காக வேண்டியா? இல்ல, அவன்கிட்ட காசு இருக்குது, போனா நம்ம கஸ்டமருக்கு உதவி செய்வான். அப்ப அரசியல்ல எது செல்வாக்கு செலுத்துது? பொருளிய செல்வாக்கு செலுத்துது. இப்போ வெளிநாட்டு கொள்கைன்னு சொல்லுவாங்க. நான் எந்த நாடோட பழகணும், எந்த நாடோட பழகக்கூடாது. இப்ப இலங்கை அமெரிக்காவோடையும் ஃபுல்லா போக மாட்டுச்சு, சைனாவோடையும் ஃபுல்லா போக மாட்டுச்சு, ஈரானோடையும் ஃபுல்லா போக மாட்டுச்சு. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப உதாரணமா இந்த யுத்தம் நடந்துச்சு. யுத்தத்துல ஈரானுக்கு இலங்கை சப்போர்ட்டா, அமெரிக்காவுக்கு இலங்கை சப்போர்ட்டா, அல்லது நடுநிலைமையா? சொல்லுங்க பாப்போம். இலங்கை அமெரிக்கா சப்போர்ட்டா, அல்லது ஈரான் சப்போர்ட்டா, அல்லது நடுநிலைமையா இருந்துச்சா? சொல்லுங்க. சொல்லுங்க, அமெரிக்காவா, ஈரானா, நடுநிலைமையா? இலங்கை எந்த பக்கம் நின்றுச்சு? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு டைப் பண்ணுங்க. ஆ வெரி குட், நடுநிலைமை. அமெரிக்காவோட ஃபிளைட் நீங்க நிக்கவான்னு கேட்டாங்க, நிக்க இடம் கொடுக்கல. ஏன்? ஈரான்காரன் கோவிப்பான். சரியா? ஈரானுக்கு இலங்கை யுத்தம் செய்யறதுக்கு இடம் கொடுக்கல. ஏன்? அமெரிக்கா கோவிப்பான். அவன் நடுநிலைமையா இருந்தாங்க. ரெண்டும் சமாதானம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. தனிப்பட்ட ரீதியில ஒரு ஆள் ஆதரிக்கல. ஏன் அப்படின்னா இலங்கைக்கு காசி வேணும். ஏற்கனவே சின்ன நாடு, அமெரிக்காவோட உதவியும் வேணும், ஈரான்ட உதவியும் வேணும். எனவே நடுநிலைமை நின்றாங்க. அப்ப இலங்கட வெளிநாட்டு கொள்கை எது பாதிச்சிருக்குது? பொருளாதாரம். அப்ப
அரசியல்ல எங்கெல்லாம் பொருளாதாரம் சம்பந்தப்படுதோ அதை டீட்டெயிலா படிக்கிறதுக்கான அணுகுமுறை தான் அரசியல் பொருளியல் அணுகுமுறை. சரியா? இப்ப பாருங்க, சவுதி அரேபியாவை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே யாரும் கணக்கெடுக்கல. ஏன்டா அது ஒரு ஏழ்மை நாடாக ஒன்றும் இல்லை. இன்றைக்கு பெரிய பெரிய வல்லரசு நாடுகளான அமெரிக்காவும் கூட சவுதி அரேபியாண்டா பேசக்குள்ள பார்த்து பேசுவாரு, ஒழுங்கா தான் நடந்து கொள்வாரு. ஏன்? ஏன்டா காசி பொருளாதாரம். அமெரிக்க அதிபர் கிட்ட சவுதிக்கு போனாரு, எத்தனையோ ட்ரில்லியன் கணக்கான தொகைகளை கிஃப்டா கொடுத்தாங்க. துபாய் கொடுத்தாங்க, கட்டார் கொடுத்தாங்க. ஏன்? அவன்கிட்ட காசு இருக்குது, எண்ணெய் வளம் இருக்குது. அப்ப இந்த பொருளாதாரத்தால பாருங்க வல்லரசு நாடே கட்டுப்பட்டு நடக்குது, அவங்களை பகைக்காம நடக்குது. அப்ப இந்த அரசியலுக்கு என்ன காரணம்? பொருளாதாரம். அப்ப அரசியல் எங்கெங்கெல்லாம் பொருளாதாரம் சம்பந்தப்படுதோ அதை பத்தி நாங்க படிக்கிற ஒரு துறை தான் இந்த அரசியல் பொருளியல் அணுகுமுறை. அடம் ஸ்மித் போன்றவங்க எல்லாம் இத பத்தி பேசினாங்க. ஆரம்பத்துல இவங்க தான் இதை உருவாக்கினாங்க. கால் மார்க்ஸ் எல்லாம் பேசினாரு. இப்ப உங்களுக்கு நோமலா விளங்கிட்டா அரசியல் பொருளியல் அணுகுமுறை என்ன? அரசியல் எங்கெங்கெல்லாம் பொருளியல் சம்பந்தப்படுதோ அது வந்து அதை பத்தி படிக்கிறது அரசியல் பொருளியல் அணுகுமுறை. இதான் விஷயம். சரியா? இப்ப நான் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்றேன், இன்னும் சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்றேன். ஒரு முதலாளி என்ன செய்யறாரு அப்படின்னா, பெரியது ஒரு கம்பெனியோட கட்டுறாரு. உதாரணமா ஆப்பிள் நிறுவனம் அல்லது ஃபேஸ்புக்ல மெட்டா நிறுவனம், இப்படி கட்டுறாரு. கட்டினா இதுக்கு வேலை செய்யறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? கஷ்டப்பட்டு யூனிவர்சிட்டியில படிச்சு எல்லாம் செஞ்சு ஒரு கோர்ஸுக்கு போய் அவன்கிட்ட கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வேண்டி அவன் படி யூனிவர்சிட்டி அது இதெல்லாம் கதை வச்சு எங்களை ரெடியாக்கி வேலைக்கு எடுப்பான். அவன்கிட்ட கம்பெனில போய் நாங்க காலம் ஃபுல்லா வேலை செஞ்சு கொடுக்கணும். அப்ப இப்படி நாங்க கஷ்டப்பட்டு உழைப்பு கொடுத்து எங்களுக்கு எவ்வளவு தருவான்? மாசம் ஒரு 1 லட்சம் அல்லது 2 லட்சம் தான் தருவான். ஆனா நாங்க எல்லாரும் எங்கிட்ட உழைப்ப கொடுத்து அவன் எவ்வளவு உழைப்பான்? உலகத்தில் நம்பர் 1 பணக்காரன், நம்பர் 2 பணக்காரன், இப்படி பெரிய காசு அவன்கிட்ட கொட்டும். சரியா? இந்த காசு அவன்கிட்ட கொட்டுறதால அரசாங்கத்துக்கும் அந்த நாட்டுக்கும் இவன்ல ஒரு தேவரிக்கும். ஏன்? ஏன்டா ஒரு நாடு ரன் பண்ணி போறோம்னா காசு வேணும். உதாரணமா ஒரு கோயில் நிர்வாகம், ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் நல்லா ரன் பண்ணி போக காசு வேணும். அப்ப என்ன செய்வாங்க? பணக்காராக்களை பக்கத்துல வச்சு கொள்வாங்க, அவங்கள தலைவரை போடுவாங்க. இத போல ஒரு நாடு என்ன செய்யும்? நமக்கு இப்ப பணக்காரன் தேவைன்னு போகும். சரி, இப்ப 1 மினிட்டால இது கட்டாக போகுது. திரும்ப என்ன செய்யுங்க? இந்த லிங்க்ல இணைஞ்சு கொள்ளுங்க. ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யலாம்? நீங்க ரெஸ்ட் எடுத்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அடுத்த கிளாஸுக்கு வாங்க.